ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. ஒரு சிலர் வாய்ப்பை தேடி அலைவாங்க. ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக சில வாய்ப்புகள் அமையும், தானாக அமையும். பட் கிடைச்ச அந்த வாய்ப்பை இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இது மூலமாக எனக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கலை, இது எனக்கு பிடிக்கலை, இந்த மாதிரி எதையுமே யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி கிடைச்ச சின்ன வாய்ப்பிலிருந்து அது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், வாய்ப்புகள் நமக்கு தானாக கிடைக்காவிட்டாலும் கிடைத்த வாய்ப்பை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். சில பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் எல்லாருமே சின்னதாக ஒரு குடிசை தொழில் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பெருசாக கொண்டு வந்தவங்க தான் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சாமி கும்பிடும்போது கண்கள் மூடப்படும், நம்ம கடவுளை நோக்கி நம்ம வேண்டுதலை வைப்போம். அந்த சமயத்தில் நம்ம மூக்கு சுற்றி உள்ள அழகான நல்ல நறுமணத்தை சுவாசிக்கும். அதுக்காக தான் நம்ம ஊதுபத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சுமார் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஊதுபத்தி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பேருக்கு மட்டும்தான் கொளுத்தி வச்சுருப்பாங்க, அதில் எந்த விதமான நறுமணமும் இருக்காது. ஸோ நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச சைக்கிள் அகர்பத்தி இருக்குல்ல, அவரோட ஸ்டோரி தான். அவர் அந்த சைக்கிள் அகர்பத்தியை எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான். அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவரோட 10 வயசு, அந்த வயசுலேயே அவர் தன் தந்தையை இழந்துருவார். அதுக்கப்புறம் அவர் பள்ளி படிப்பை கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். சும்மா பக்கத்தில் இருந்து ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பண்ணி அது மூலமாக கிடைச்ச காசில் அவர் குடும்பத்தையும் முடிஞ்சளவு உதவி பண்ணிவிட்டு அவரோட கல்வி படிப்பையும் முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். ஸோ அவரோட பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சிருப்பார். அவருக்கு ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நம்ம அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற ஆசை மட்டும் அவர் மனசில் இருந்திருக்கும். பட் பிஸ்னஸ் அவரால் பெருசாக ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே கொண்டு வர முடியலை. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் மைசூருக்கு வந்திருப்பார். ஸோ மைசூரில் அவருக்கு என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேறு இருக்கும். ஸோ நமக்கு நார்மலாகவே அரசாங்க தொழில் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த தொழிலை விட்டுட்டு நம்ம வேறு எதுக்குமே போகணும்னு நினைக்க மாட்டோம். இதிலே நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இதிலே இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நார்மலாக எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் அவர் எப்படின்னா, அவரோட ஆசையில் சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. நம்மளும் நார்மலாக ஒரு குழந்தை பிறந்துட்டு இப்படி ஒரு ஃபேமிலி லைஃப் மட்டுமே தான் வாழ்வோமா, ஐயோ நம்மளும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் பிஸ்னஸை தொடங்கலான் இருந்தார். அவர் மனைவியும் சரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் நகையை முதலாக கொடுத்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா இருந்துச்சு. சரி நம்ம என்ன பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு சாமி பக்தி கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. ஸோ சாமி பக்தி அதிகமாக உண்டுன்னா சாமிக்கு தேவையான நார்மலாக நம்ம கண்ணை மூடி வணங்கும் போது நல்ல நறுமணம் கொடுக்குற ஒரு ஊதுபத்தி இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா ₹1க்கு 100 ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊதுபத்தியில் எந்த வாசனையுமே இருக்காது. ஆனால் இவரோட எண்ணம் எப்படின்னா, நல்ல வாசனையாக நல்ல ஒரு ஊதுபத்தி நம்ம சேல் பண்ணணும், நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம அதை பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைசூரில் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுருப்பார், யோசிப்பார். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இந்த மாதிரி ஒரு சில மல்லிகை, ரோஜா இந்த மாதிரி நறுமணம் வர்ற மாதிரி அழகாக சூப்பராக. அந்த காலத்தில் சாமி கும்பிடும்போது ஊதுபத்தி கொளுத்துறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ₹1க்கு 100 ஊதுபத்தி சொன்னோன்னா, ஆனால் இவரோட இது பொருள் தரமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஆனால் ₹1க்கு 30 ஊதுபத்தி தான் இவரால் ஃபஸ்ட்டு கொடுக்க முடியும். அதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் அவருக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனால் நம்மளால் கொடுக்க முடியும், ஏன்னா நம்ம பொருள் தரமாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக இது பண்ண முடியும். பொருள் இப்போ தரமாக தயாரிச்சிட்டாரு. இதுக்கு நல்ல ஒரு விளம்பரப்படுத்தி நல்லபடியாக எப்படியாச்சும் இதை வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. சிலர் நல்லபடியாக பொருளை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் எப்படி விளம்பரம் பண்ணணும், எப்படி அவங்களுக்கிட்ட கொண்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்போம். இவர்
அந்த ஊதுபத்தியை எப்படி கொண்டு வந்தார்னா, சில காய்கறி கடை இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் விற்பாங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டு 2 ஊதுபத்தி அவர் கொளுத்தி வச்சுட்டு வருவார். ஸோ அந்த நறுமணம் வந்து மக்களை எல்லாம் கவர்ந்து அது மூலமாக அவரோட பொருளை வந்து நல்லா விளம்பரப்படுத்தினார். இப்போ வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் பொருளில் நல்ல தரம் இருந்துச்சு. ஸோ அந்த ஊதுபத்தியும் நல்லா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இன்னைக்கு சாதாரண ஒரு குடிசை தொழிலாக அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரை அதுக்கு வச்சுருந்தாரு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, நார்மலாக 1000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனியாக அது மாறிச்சு. 1948 அவர் வந்து அவரோட தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு 2022-23 அந்த டைம்லேயே 1000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு அவரோட பிஸ்னஸ் இதாச்சு. இன்னொரு விஷயம்னா, பிஸ்னஸ் வந்து ஒரு டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதிலே நிறுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதுலேருந்து புதுசாக லைக் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, தொடர்ச்சி இருக்கணும், அது கண்டினியூட்டிவாக இருக்கணும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன்னா ஒரே இதில் வந்து ரோஜா, அதே மாதிரி மல்லிகை, இந்த மாதிரி நறுமணம் உள்ளது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நறுமணம் உள்ள ஊதுபத்தி வரைக்கும் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இன்றைய காலத்தில். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஊதுபத்தி அப்படி இருக்குன்னா அதில் கொஞ்சம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நறுமணம் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு நறுமணம். ஸோ ஊதுபத்தி அப்படி எரிய எரிய ஒவ்வொரு நறுமணமும் அந்தளவுக்கு நறுமணத்தை கொடுத்து அவங்க வியாபார யுக்தியை அழகாக காமிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வளர்ந்து நிற்கிற ஒரு நிறுவனம் தான் அந்த சைக்கிள் ஊதுபத்தி. அவர் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தானோ, அவர் மனசில் பிஸ்னஸ்மேன் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை அவர் நிலையாக வச்சுருந்ததுனால அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு மூலமாக சின்னதாக தொழில் பண்ணி ஸ்கூல் படிப்பே சின்னதாக ஸ்வீட் சேல் பண்ணி அப்படி முடித்தவர் தான் அவர். இன்றைக்கி அவர் இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் நமக்கும் சின்னதாக சில வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலைனாலும் முடிஞ்சளவு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி தொடர்ச்சியாக அந்த வேலைகளை செஞ்சு, ஒருவேளை நமக்கு அந்த வேலை செய்யலைனாலும் ப்ராப்பராக அதை நம்ம பயிற்சி செஞ்சு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வெற்றி கிடைக்கும். வெற்றி நிச்சயம். முயற்சி செய்யுங்கள். முடியவில்லை என்றால் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். பின்பு அத்தொழிலில் தொடர்ச்சியாக அதை நீங்கள் நிறுவுங்கள். பின்னர் வெற்றி நிச்சயம். அதுக்கே இந்த கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.